ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்போதுமே ரேஷனில் பொருள் வாங்கிட்டு வந்தால் மாதம் மாதம் வாங்கிட்டு வர பொருளை பச்சரிசி, புழுங்கல் அரிசி, கோதுமை, துவரம்பருப்பு எல்லாத்தையும் நான் புடச்சி வச்சுருவேன். ஏன்னா நான் புடச்சி வச்சோம்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் எதுவுமே வராது, க்ளீனாக சுத்தமாக இருக்கும். இப்போ நான் அந்த அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க. இதான் சாப்பாட்டு அரிசி பாருங்கள். இட்லி அரிசி சூப்பராக போடலாம், குண்டு அரிசி நல்லாவும் இருக்குது பாருங்கள். புடச்சி வச்சோம்னா நமக்கு சுத்தமாக எல்லாம் ரொம்ப சுத்தமாகிடும். இந்த வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ட்ரம்பில் வைக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சுத்தமாக படைச்சி நல்லா க்ளீனாக இங்கே பாருங்கள் கொட்டி வச்சுக்கிட்டேன். நமக்கு இட்லி தேவைப்படுறப்ப நான் இந்த குண்டரிசி எடுத்துப்பேன், பச்சரிசி எடுத்துப்பேன். வெந்தயம் உளுந்தெல்லாம் கரெக்டாக போட்டு நம்ம செய்யும்போது சூப்பராக இருக்கும் இட்லி. இங்கே பாருங்கள் நல்லா சுத்தமாக பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது பருப்பும் நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு சின்ன ஒரு தூசு கூட இல்லாத நம்ம சுத்தமாக ஆக்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இப்போ நான் துவரம்பருப்புங்க பாருங்கள், ரேஷன் துவரம்பருப்பு தான். இதிலே நான் பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கும் பாசிப்பருப்பு கலந்துங்க சூப்பராக இருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும். இதையும் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் சத்து மாவு தான் அரைக்க போகிறோம். நான் எல்லா பொருளுமே நான் வாங்கி பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் ஏலக்காய், பாதாம், இதில் நான் 35 பொருள் சேர்த்துருக்கேங்க சத்து மாவு கஞ்சி வைக்கிறதுக்கு. நான் இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது நான் அந்தந்த அளவுகள்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இதை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு காலையில் பாலில் காய்ச்சி குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வர சொல்ல போகிறேன். நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் ஒரு நாள் இது அளவுகள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா வாசல் தான் பெருக்க போகிறேன். வாசல் பெருக்கிட்டு அப்புறம் இட்லி ஊற்றுறது, சாம்பார் வைக்கிறது. நான் அப்படியே இந்த வெயில் நாள் வந்துச்சிங்களா, அழகாக காற்று ஓட்டமாக நம்ம வெள்ளை இட்லி ஊற்றும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு. நைட்டு 8 மணி வரையும் நான் வேலை செய்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். தண்ணி பிடிச்சி நம்ம வாசல் தெளித்து கோலம் வச்சு விட்ருங்க. ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. நல்லா போச்சுட்டு காலையிலையும் வைக்கலாம், சாயந்தரமும் வைக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கோலம் மாவுக்கு பச்சரிசி ஒரு 2 படி மாரி நான் அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா பச்சரிசி நம்ம கோலம் விட்டால் நல்லது. இங்கே பாருங்கள் சத்து மாவு அரைச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக. இது காலையிலையும் கஞ்சி வச்சு குடிக்கலாம், சாயந்தரமும் கஞ்சி வச்சு குடிக்கலாம். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது உடம்புக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் கோலம் மாவு பச்சரிசி, வெறும் பச்சரிசி தான். இது கோலம் மாவு அரைச்சி வச்சுட்டு நம்ம தினமும் காலையிலையும் சாயந்தரமும் கோலம் விடுவேன். இந்தமாரி பச்சரிசியில் கோலம் விட நல்லது. இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சிங்க, 5 மணி ஆகிடுச்சி. இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு பரங்கிக்காய் சாம்பார், இட்லி சாம்பார் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பரங்கிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அப்புறம் பரங்கிக்காய் அதான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போய் பாருங்கள் தெரியும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். சாம்பாருக்கு பரங்கிக்காய் சாம்பார் நான் வச்சுட்டு இட்லிலாம் ஊற்றி வைக்கும்போது காமிக்கிறேன். நல்லா சூப்பராக பரங்கிக்காய் சாம்பார் வச்சு இட்லி தோசை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் இட்லி ஊற்றும்போது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்படி கவர் பண்ணி எடுக்கணும். இப்போ இட்லி சாம்பார் வச்சாச்சு. இட்லி ஊற்றி வச்சிரும். இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா இட்லி ஊற்றி வேகட்டும். டிஃபன் முடிச்சாச்சு. நானும் எங்கள் தம்பி தான் சாப்பிட போகிறோம். இட்லி சாம்பார், அப்புறம் பூண்டு சட்னி, பொடி, இட்லி பொடி பாருங்கள் நல்லா சாம்பார். இங்கே பாருங்கள் பரங்கிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் நல்லெண்ணெய், பூண்டு, மிளகாத்தூள் போட்டு நம்ம செய்யும்போது சூப்பராக இருக்கும். வீட்டுத்தூள் போட்டு செய்யும்போதும் அதுவும் நல்லா அருமையாக இருக்கும். பருப்பு பொடி, நான் பருப்பு பொடி போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும். பருப்பு பொடி வச்சு சாப்பிடும்போது எத்தி சாப்பிடுப்பா. இதேமாரி
பரங்கிக்காய் சாம்பார் பூண்டு சட்னிலாம் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். தேட்டமாக சமையல் பண்ணி சாப்பிடும்போதும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.